எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எளிமையாக ஒரு நிமிஷத்தில் எப்படி சாம்பார் வைக்கிறது அப்படின்றத விளக்கமாக விளக்க போகிறேன். பாருங்கள். துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க. தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு நல்ல ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நாம் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி நம்ம கரெக்டான லெவலுக்கு நம்ம ஊற்றி குக்கரை மூடி போட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் அப்புறம் பீர்க்கங்காய் ரெண்டும் சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு புளி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதை நல்லா மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். கடாயில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு ஸ்பூன் ஆச்சி மிளகாய் தூளை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். எண்ணெய்லாம் காஞ்சிடுச்சு. கடுகு, காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளித்து விட்டுருவோம். பாருங்கள், தக்காளி பூண்டெல்லாம் எவ்வளோ அழகாக மசிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ புளி உப்பு போட்டு வேக வச்ச இதை ஊற்றிக்கலாம். தாளித்து கொட்டி குக்கரை மூடி 2 விசில் விட்டு